வணக்கம் சார். திமிரி லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கஸ்டமர் டைரெக்டாக சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த R15 ரொம்பவுமே சூப்பராக லெஸ் யூஸ் பைக்கை விட்டுட்டு போயிருக்காரு. வண்டி நம்பரும் பார்த்தீங்கன்னா TN73 ராணிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி வேறு லெவலுங்க. வண்டி நம்பரோட ஃபேன்சி நம்பர் ஈஸியாக மனப்படமாக ஆகிடும். 27 வண்டி நம்பர் நாட் 27. இதில் பார்த்தீங்கன்னா நியூரோலஜி பிரகாரம் நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்பாங்க சிங்கிள் டிஜிட்டில் வர்ற மாதிரி இந்த வண்டி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இதை பாருங்கள் 7 7 2 9 எல்லாருக்கும் பிடிச்சி அந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வண்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். மாடல் பார்த்தீங்கன்னா 2020 லாஸ்ட்டு சிங்கிள் ஓனரு R15 வெர்ஷன் 3 ABS மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 135 சொல்கிறாங்க. அவ்வளோ ரேட்லாம் கிடையாது. ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கேஸ் நார்மல் தான். கேஸ் ஒன்றுன்னு பெருசாக நினைக்க வேணாம். நார்மல் ஹெல்மெட் கேஸு சிக்னல் அந்த மாதிரி ஒரு 6000 ரூபாய் இருக்குது. அதை லெஸ் பண்ணி வாங்கி தரேன். ஆர்காட்லேருந்து 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கிற கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு 30 ரூபா டவுன் பேமெண்ட்டாக கட்டினா மீதியை ஃபைனான்ஸாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி வேறு லெவல் பீட்லேருந்து சூப்பராக இருக்குது. இந்த வண்டி மிஸ் பண்ணுறாதீங்க பாருங்கள். வேறு லெவலுங்க வண்டி. சவுண்டு பீட்டு பாருங்கள் வேறு லெவலுங்க. ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. காமிப்பா அப்படியே ஒரு வண்டி ஒரு ரவுண்டு. அந்த வீலில் மட்டும் பெயிண்ட் இப்போ ஸ்க்ராட்ச் போயிருக்கு. அதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். மற்றபடி எந்த டேமேஜோ ஃபிசிக்கல் டேமேஜோ எதுவுமே கிடையாதுங்க. நீட்டாக பாருங்கள். எந்த ஸ்க்ராச்சஸும் கிடையாது. 33,411 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் உடஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உடையில எந்த லெவலில் இருக்குது பாருங்கள். வண்டி நீட்டாக எந்த கீழே விழுந்து ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த வண்டி. ஏன்னா நம்மகிட்ட அதிகமாக சென்னை வண்டி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு முறையாக டைரெக்டாக கஸ்டமர் விட்டுருக்காரு. இந்த வண்டியை நம்ம கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கினா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னா இவ்வளோ அருமையான வண்டியை நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கினாங்கன்னா நம்ம நினச்சி பார்ப்பாங்க. ஏன்னா டைரெக்ட் கஸ்டமர் யாருன்னா வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி விட மாட்டாங்க, எடுத்துருவாங்க. ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி நீங்கள் முந்திக்குங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள். போலீஸ் இன்னும் கூட ரேட்டு கம்மி பண்ணி தரேன் சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தி ஆஃபராக கூட இதை நான் பண்ணி தரேன் சொல்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வண்டியை சீக்கிரம் பார்த்துட்டு நம்பர் ஸ்க்ரீனில் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் முறை பார்க்குற கஸ்டமராக இருந்தாச்சுன்னா யுவராஜ் பைக்ஸ்னு நம்ம யூடியூப் சேனலில் வரும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா டெய்லி இந்த மாதிரி வண்டி இருக்கிற வண்டி போகிற வண்டி அதாவது டெலிவரி கொடுக்குற வண்டி கஸ்டமருக்கு நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் எப்படிலாம் வண்டி கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் கண்கூட அங்கே பார்க்க முடியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். யுவராஜ் கன்சல்டிங்கில் வந்து வண்டி வாங்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.